ஓம் அமிர்தேஸ்வரியே நமக. நம சிவாயா. இன்னைக்கு நம்ம புனித பயணத்தில் அத்தியாயம் 3 பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி அத்தியாயம் 1, 2 போட்டாச்சு. அது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு அத்தியாயம் 3 பார்க்கலாம். ஆரம்ப நாட்கள். சுவாமினி கிருஷ்ணாமிர்த பிராணா எழுதின இந்த புக்கில் அம்மா கிட்ட வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஆரம்ப நாட்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தில் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அம்மாவின் வார்த்தைகளையும் செயல்களையும் ஒருவர் ஆழ்ந்து சிந்தித்தால் அவர் சாஸ்திரத்தை படிக்க வேண்டியதில்லை. அம்மா ஆசிரம கட்டிடங்கள் உருவாவதற்கு முன்பு அங்கு வசித்த எங்களின் அடிப்படை தேவைகள் மட்டுமே நிறைவு செய்யப்பட்டன. சில நேரங்களில் எங்களுக்கு போதுமான உணவு கூட கிடைப்பதில்லை. அப்போது அம்மா ஆசிரமத்தை சுற்றியுள்ள வீடுகளுக்கு சென்று பிச்சை எடுத்து வருவார். அனைவரும் உபயோகிக்க ஒரு கழிவறையும் ஒரு குழாயுமே இருந்தது. ஆனால் நாங்கள் எல்லோரும் அதை கொண்டே ஏதோ ஒரு வகையில் சமாளித்து வந்தோம். மிக குறைந்த தங்கும் வசதியே இருந்தது. ஆரம்பத்தில் நாங்கள் தங்குவதற்கு அம்மாவின் பெற்றோரின் வீட்டில் ஒரு அறையை பயன்படுத்த துவங்கினோம். ஆனால் விரைவிலேயே வீடு முழுவதையும் நாங்கள் எடுத்துக்கொண்டோம். யாராவது வெளியிலிருந்து விருந்தினர் வந்தால் நாங்கள் தங்கியிருந்த அறைகளை அவர்களுக்கு கொடுத்து விடுவோம். அனைவரும் தங்குவதற்கு போதுமான வசதி இருக்கவில்லை. ஒரு முறை ஒரு குடும்பத்தை சேர்ந்த சில பெண்கள் ஆசிரமத்தில் தங்க நேரிட்டது. அம்மா என்னிடமும் என் அறையில் வசிக்கும் மற்றொரு பெண்ணிடமும் எங்கள் அறையை அவர்களுக்கு கொடுக்க சொன்னார். நாங்கள் உறங்குவதற்கு வேறு இடம் இல்லாத காரணத்தால் இருவரும் சிறிய சமையல் அறையிலோ அல்லது திறந்த வெளியில் மணலிலோ படுத்து உறங்கினோம். அந்த பெண்கள் சிறிது காலம் ஆசிரமத்தில் தங்க முடிவு செய்தனர். இவ்வாறு 2 மாதங்கள் சென்றன. நாங்கள் இது குறித்து குறை ஏதும் கூறாமல் கிடைத்த இடத்தில் சந்தோஷமாக உறங்கினோம். இதை அம்மா எங்களுக்கு வைத்த சோதனையாகவே நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஒரு நாள் யாரோ ஒருவர் நாங்கள் படுப்பதற்கு இடமின்றி இப்படி துன்பப்படுவதை அம்மாவிடம் சொன்னார். அம்மா இதை கேட்டு ஆச்சரியப்பட்டார். அந்த பெண்கள் தங்குவதற்கு வேறு இடத்தை ஏற்பாடு செய்தார். இப்படி கடைசியாக எங்களுடைய அறை எங்களுக்கு திரும்ப கிடைத்தது. இன்று போல் அக்காலத்தில் தண்ணீர் சுலபமாக கிடைக்காது. சில நேரங்களில் தரையில் குழி தோண்டி அதில் சுரக்கும் நீரை உபயோகிப்போம். ஊற்றிலிருந்து நீர் மிக மெதுவாக சுரக்கும். அந்த நீரை சேகரித்து குளிப்பதற்கும் துணிகளை துவைப்பதற்கும் பயன்படுத்துவோம். இப்படி கிடைக்கும் தண்ணீர் ஆரம்பத்தில் தெளிவாக இருந்தாலும் நாளடைவில் கருப்பு நிறமாகிவிடும். எங்களுடைய உடலில் கருப்பு நிறத்தில் சொறி வர ஆரம்பித்தால் புதிய ஊற்றி தோன்றுவதற்கான சமயம் வந்துவிட்டது என்பதையும் நாங்கள் அறிவோம். அம்மா எங்கே குழி தோண்டினால் தண்ணீர் கிடைக்கும் என்று சொல்லுவார். ஒரு நாள் இரவு என் அறை வழியாக வந்த அம்மா, நாளை காலையில் இந்த இடத்தில் குழி தோண்டுங்கள் என்று ஒரு இடத்தை சுட்டிக்காட்டினார். அம்மா சுட்டிக்காட்டிய இடத்தை கண்ட நான் வியப்பில் ஆழ்ந்தேன். ஏனெனில் அம்மா என் அறை வாயிலை குறிப்பிட்டார். அங்கே குழி தோண்டுவதை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஆனால் மறுநாள் காலையில் ஒரு குழி அங்கே தோண்டப்பட்டது. அதில் நல்ல தண்ணீர் நிறைய சுரந்து வந்தது. அதன் மூலம் எங்களுக்கு பல வாரங்கள் தண்ணீர் கிடைத்தது. தேவைகளை அறிந்து அவற்றை தீர்த்து வைப்பதில் அம்மா திறமை மிக்கவராக திகழ்ந்தார். ஆன்மீக பாடங்களை எப்படி போதிப்பது என்பதில் அம்மா எப்போதும் தனக்கென்று ஒரு தனி முறையை கையாண்டார். சில நேரங்களில் யாராவது ஒருவர் தவறு செய்தால் தவறை சுட்டிக்காட்டி செய்தவரை கண்டிக்க மாட்டார். அதற்கான தண்டனையை அவர் தன்மீதே சுமத்தி கொள்வார். அவருடைய உடல் எங்களுக்கு அவ்வளவு விலை மதிப்புள்ளதாகும்.
அவர் இப்படி செய்வது எங்களை தண்டிப்பதை விட அதிக வேதனை அளிப்பதாக இருக்கும். ஒருமுறை ஒருவர் தவறு செய்து விட்டார். அம்மா ஒரு பெரிய கனமான பால் பொடி டின்னால் தன் கைகள் மீது அடித்து கொள்ள ஆரம்பித்தார். அம்மா தனக்குத்தானே அளித்து கொண்ட இந்த தண்டனை முடிந்ததும் நான் குளிர்ந்த தண்ணீரில் ஒரு துணியை நனைத்து அம்மாவின் கரத்தில் சுற்றினேன். அம்மா இதை புன்முறுவலுடன் கவனித்தார். நான் துணியை சுற்றி முடித்ததும் என் காதில் குறும்பு தவழும் குரலில், நான் அடித்து கொண்டது இந்த கை மீது அல்ல, மறு கையில் என்றார். அம்மா எப்பொழுதும் தன் சொந்த அனுபவத்தை உதாரணமாக காட்டியே அறிவுரை கூறுவார். ஆசிரமத்திலுள்ள கோவில் கட்டுப்பட்டு கொண்டிருக்கும் காலம் அது. ஒரு நாள் இரவு அம்மா அந்த இடத்தை சுற்றி நடந்து கொண்டிருப்பதை நிலவொளியில் காண முடிந்தது. இடையிடையே அவர் கீழே குனிந்து எதையோ பொறுக்கினார். நாள் முழுவதும் மக்களுக்கு தரிசனம் அளித்த பிறகு அம்மா இதை செய்து கொண்டிருந்தார். அம்மா ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தை செலவிட தேர்ந்தெடுத்த விதம் இதுவாகும். அப்போது ஒரு பிரம்மச்சாரி அவரிடம் சென்று, அம்மா என்ன செய்கிறீர்கள், நீங்கள் ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றார். அம்மா அவரிடம், மகனே, இங்கே சிதறி கிடக்கும் ஒரு துருப்பிடித்த ஆணிகளை பொறுக்கி கொண்டிருக்கிறேன் என்றார். உறங்க வேண்டிய இந்த நேரத்தில் அம்மா ஏன் இந்த வேலையை செய்கிறார் என்பது பிரம்மச்சாரிக்கு புரியவில்லை. அம்மா பல ஏழைகள் ஆசிரமத்திற்கு வருகிறார்கள். அத்தகைய ஏழை குடும்ப தலைவரின் காலில் இது குத்திவிட்டால் புண்ணாகி சீல் பிடித்து விடாதா? அவர் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். பிறகு யார் அவர் வேலையை செய்து அந்த குடும்பத்திற்கு சோறு போடுவார்கள்? அதோடு இந்த துருப்பிடித்த ஆணிகளை நோக்கி நேராக்கி கட்டிட வேலைக்கு பயன்படுத்தலாம், அல்லது தேவையற்ற இரும்பாக இருந்தால் விலைக்கு போடலாம் என்றார். இதை கேட்ட பிரம்மச்சாரியால் பேச முடியவில்லை. அம்மாவின் செயலுக்கு பின்னால் இருக்கும் அனைவரின் நலம் நாடும் ஆழ்ந்த கருணையை நினைத்து பார்த்தார். நாள் முழுவதும் மக்களின் பிரச்சனைகளை கேட்டு அவர்களுக்கு ஆறுதல் கூறியதோடு நில்லாமல், அவர்கள் ஆசிரமத்திற்கு வரும் வேளையில் துன்பம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று நினைக்கும் அவருடைய முன் யோசனையை நினைத்து வியந்தார். அந்நாட்களில் தினசரி அம்மாவின் தரிசனமும் பஜனையும் நடைபெறும். அத்துடன் வாரத்தில் 3 நாட்கள் பாவ தரிசனமும் நடைபெறும். அம்மா 1985ஆம் ஆண்டில் கிருஷ்ண பாவ தரிசனம் அளிப்பதை நிறுத்திவிட்டார். தொடர்ந்து தேவி பாவ தரிசனம் அளித்து வந்தார். பாவ தரிசனத்தை குறித்து அம்மா ஒருமுறை கீழ்வருமாறு சொன்னார். இந்து சமயத்தில் வழிபடப்படும் பல்வேறு கடவுள் வடிவங்களும் நமக்குள் இருக்கும் ஒரே பரம்பொருளின் பல்வேறு அம்சங்களே. தெய்வ சக்தியை தன்னிடத்தில் கொண்டிருப்பவர்கள் தங்கள் விருப்பத்தின் மூலம் அந்த வடிவங்களில் ஒன்றை உலக நன்மைக்காக வெளிப்படுத்த முடியும். கிருஷ்ண பாவம் உள்ளே இருக்கும் பரம்பொருளின் தூய்மையான வடிவம். தேவி பாவம் உள்ளே இருக்கும் உருவமற்ற பரம்பொருளின் பெண்மை இயல்பும் அதன் இயங்கும் சக்தியும் ஆகும். வக்கீல் கருப்பு அங்கியையும் காவலர் சீருடையையும் தொப்பியையும் ஏன் அணிய வேண்டும்? இவையெல்லாம் பார்ப்பவர் மனதில் ஒரு குறிப்பிட்ட உணர்வை ஏற்படுத்த உதவும். வெளி அடையாளங்களான அது தரிசனத்திற்கு வரும் பக்தர்களின் பக்தி உணர்வை பலப்படுத்துவதற்காகவே அம்மா தேவி பாவ உடைகளை அணிகிறேன். மக்கள் மெய்ப்பொருளை அடைய உதவுவதே அம்மாவின் நோக்கமாகும். எனக்குள் இருக்கும் அதே ஆத்மா உனக்குள்ளேயும் இருக்கிறது. உனக்குள்ளேயே எப்போதும் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் சக்தியை உணர்ந்தால் நீ அந்த சக்திமயமாக ஆகிவிடுவாய். பிற்பகலில் நடைபெறும் பஜனையை தொடர்ந்து கிருஷ்ணபாவ தரிசனம் ஆரம்பமாகும். அம்மா கிருஷ்ண அலங்காரம் செய்து கொண்டு தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு ஆசியும் பிரசாதமும் வழங்குவார். இது நடு இரவு வரை தொடரும்.
அதன் பிறகு தேவி பாவ தரிசனத்தில் எல்லோரையும் அரவணைத்து ஆசி வழங்குவார். இது பொழுது விடியும் வரை நடக்கும். இதன் பிறகு 1 அல்லது 2 மணி நேர ஓய்வுக்கு பிறகு கேரளாவின் மற்ற பகுதிகளில் உள்ள வீடுகளில் பஜனையும் பூஜையும் நடத்துவதற்கு புறப்படுவோம். பெரும்பாலும் இரவில் அந்த வீடுகளில் ஒன்றில் தங்கிவிட்டு மறுநாள் அடுத்து பாவ தரிசனம் ஆரம்பமாகும் நேரத்திற்கு ஆசிரமத்திற்கு திரும்புவோம். குறிப்பிட்ட நேரத்தில் பாவ தரிசனம் ஆரம்பமாகும். ஆசிரமத்தில் வசிக்க ஆரம்பித்த சிறிது காலத்திற்கு பிறகு பாவ தரிசனத்தின் போது அம்மாவின் தேவைகளை கவனித்து கொள்ளுமாறு அம்மா என்னிடம் கூறினார். அம்மாவின் இந்த கட்டளை எனக்கு பெரிய கௌரவமாகவும் பெரிய வாய்ப்பாகவும் இருந்தது. அதே நேரத்தில் எனக்கு மலையாளம் தெரியாத காரணத்தால் கஷ்டமாகவும் இருந்தது. இதனால் பெரும்பாலும் அம்மா இதைத்தான் கேட்கிறார் என்று ஊகிக்க நேரிடும். அம்மா அடிக்கடி நான் ஒன்று கேட்க அதற்கு நேர்மாறானதை எடுத்து தருகிறாயே என்று கிண்டல் செய்வார். அந்நாட்களில் தேவி பாவ தரிசன நேரங்களில் அம்மா தானாக எதையும் செய்து கொள்ள மாட்டார். அவற்றை பிறர் செய்ய விட்டுவிடுவார். தன் முகத்தில் துளிர்க்கும் வியர்வையை துடைக்கவோ தாகம் எடுத்தால் கைகளை நீட்டி தண்ணீரை எடுக்கவோ முனைவதில்லை. இதன் மூலம் தேவியின் சற்றும் சுயநலமில்லாத இயல்பை எங்களுக்கு அறிவுறுத்தினார். எப்பொழுதும் கூட சாப்பிடவோ குடிக்கவோ அவருக்கு அளிக்கப்படும் எதையும் முழுமையாக சாப்பிடவோ குடிக்கவோ மாட்டார். அதில் சிறிதளவு மீதம் வைப்பார். நாமும் உணவு முழுவதையும் சாப்பிட்டு விடாமல் படைப்பிலுள்ள மற்ற உயிர்களுக்காக அதில் கொஞ்சம் மீதம் வைக்க வேண்டும் என்பதை நமக்கு அறிவுறுத்துவதாக இது அமையும். கிருஷ்ண பாவ தரிசனத்தின் போது உள்ளூர் கிருஷ்ண பக்தர் ஒருவர் பானை நிறைய பாலை கொண்டு வருவார். கிருஷ்ணருக்கு பால் மற்றும் பாலிலிருந்து உண்டாகும் தயிர், வெண்ணெய் மீது மிகுந்த விருப்பம். அம்மா பால் முழுவதையும் குடித்து விடமாட்டார். பக்தர் சிறிது பாலை தன் வாயில் வார்க்க அனுமதிப்பார். பிறகு மீதியுள்ள பாலை தரிசனத்தின் இறுதியில் அங்கு அமர்ந்திருக்கும் பக்தர்கள் ஒவ்வொருவர் வாயிலும் சிறிது ஊற்றுவார். ஒரு நாள் இரவு நான் அம்மாவிற்கு பழச்சாறை கொண்டு வந்தேன். டம்ளரை வாயருகில் பிடித்த போது தவறுதலாக அதன் ஓரம் அம்மாவின் பல்லில் இடித்து விட்டது. இதை கண்டு நான் நடுங்கிவிட்டேன். ஏனெனில் என் கவனக்குறைவே இதற்கு காரணம். சில மணி நேரம் கழித்து தரிசனத்தின் நிறைவில் பக்தர் அம்மாவுக்கு பாலை கொடுத்தார். அதன் பிறகு அம்மா ஒவ்வொருவர் வாயிலும் சிறிது பாலை ஊற்றினார். என் அருகில் வந்தபோது குறும்பு சிரிப்போடு பாலை என் வாயில் ஊற்றுவதற்கு பதிலாக பாத்திரத்தால் என் பற்கள் மீது இடித்தார். இது நான் இதற்கு முன் கவனமின்றி அம்மாவின் பல்லில் பாத்திரத்தால் இடித்துவிட்டதை சுட்டிக்காட்டி என் கவனமின்மையையும் எந்த வேலையையும் மன ஒருமைப்பாட்டோடு செய்ய வேண்டும் என்பதையும் உணர்த்துவதாக அமைந்தது. ஒரு ஆன்மீக சாதகருக்கு மன ஒருமைப்பாடும் கவனமும் மிக அவசியமாகும். அம்மா தன்னுடைய இணையற்ற முறையில் இந்த முக்கியமான கொள்கையை எனக்கு நினைவுறுத்தினார். தேவி பாவ தரிசனத்தின் போது அம்மாவின் முகத்தை துடைத்து விடுவது என் பணியாகும். எப்போதும் அவர் உடலில் வியர்வை துளிர்க்காது என்றாலும் கோயிலில் ஜன்னல் ஏதும் இல்லாத காரணத்தால் எழும் வெப்பத்தாலும் அதிக கூட்டத்தின் காரணமாகவும் சில நேரங்களில் முகத்தில் வியர்வை அரும்பும். வெப்பம் மிக அதிகமாக இருந்தால் வெப்பத்தை குறைக்க கோவில் சுவர்களின் மீது தண்ணீரை ஊற்றுவோம். சில பக்தர்கள் தரிசனம் பெற்ற பின் அம்மா தன் முகத்தை துடைப்பதை விரும்புவது வழக்கம். நான் அந்த நேரத்தை சரியாக கவனித்து வைத்திருப்பேன். அந்த நாட்களில் அம்மா அடிக்கடி இரவில் என் கனவில் தேவியாக தோன்றுவார். ஒளிமயமாக தோன்றும் அவர் என்னிடம்
என் முகத்தை துடைத்து விட மாட்டாயா என்று கேட்பார். இந்த கனவு அம்மா என் எதிரில் நிற்பதைப் போலவே அவ்வளவு உண்மையாக இருக்கும். சில நேரங்களில் உறங்கிக் கொண்டிருக்கும் நான் துள்ளி எழுந்து அம்மாவின் முகத்தை துடைப்பதற்கு கைக்குட்டையை தேட ஆரம்பிப்பேன். அம்மாவின் முகத்தை துடைக்காமல் படுத்து உறங்கிய குற்ற உணர்வால் வருந்துவேன். பிறகு சிறிது நேரத்தில் இது வெறும் கனவு என்பதை உணர்வேன். அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு மறுபடியும் படுப்பேன். சில நேரங்களில் வேறு ஒரு பெண்ணும் என் அறையில் படுத்துக்கொள்வார். நான் நடு இரவில் திடீர் என்று விழித்து எழுவதை பார்த்துவிட்டு, ஏன் இப்படி எழுந்து கொள்கிறாய் என்று அவர் என்னிடம் கேட்பார். இது போன்ற கனவு குறைந்தபட்சம் வாரம் ஒரு முறை வரும். இது சில வருடங்களாக நடந்து வந்தது. பிறகு கடைசியாக நின்றுவிட்டது. நான் மிக அதிகமாக உறங்குவதே கனவு ஏற்பட காரணம் என்பதை உணர்ந்தேன். ஒரு நாள் இரவு அம்மா என்னை தன்னோடு அவருடைய அறையில் படுத்துக்கொள்ளுமாறு கூறினார். ஆசிரமத்தில் வசிக்கும் பெண்களான எங்களில் சிலருக்கு அம்மாவின் அறையில் அவர் அருகில் இருக்கும் சிறந்த வாய்ப்பை சில சமயங்களில் அளிப்பார். அன்று கிருஷ்ண ஜெயந்தி. உண்மையில் மகான்கள் உறங்குவதில்லை, ஏனெனில் அவர்கள் எப்போதும் உணர்வு நிலையிலே இருக்கிறார்கள். அன்று இரவு நான் அம்மாவின் காலடியில் படுத்துக்கொண்டேன். சிறிது நேரத்தில் நான் உறக்கத்தில் ஆழ்ந்தேன். அந்த உறக்கத்தில் என் கையில் ஒரு புத்தகம் இருப்பதை கண்டேன். அதில் அண்ட சராசங்களின் அற்புதங்கள் அடங்கியிருந்தன. என் இரு கைகளையும் தலைக்கு மேல் குவித்து கொண்டு மிக உரத்த குரலில் தேவியை அழைத்தேன். இந்த கூச்சலை கேட்டு எழுந்த அம்மா என் உச்சந்தலையை கையை வைத்து, மகளே மகளே என்று என்னை அமைதிப்படுத்த முயன்றார். அம்மாவை தொந்தரவு செய்துவிட்டதை எண்ணி நான் மிகவும் வருந்தினேன். பிறகு இருவரும் படுத்து கொண்டோம். சிறிது நேரத்தில் நான் மறுபடியும் உலக அன்னையின் மற்றொரு ஆழ்ந்த கனவில் மூழ்கினேன். மறுநாள் காலையில் விழித்து எழுந்த நான் அம்மாவிற்கு தொந்தரவு ஏற்படாத வகையில் மெல்ல அங்கிருந்து புறப்பட்டு சென்றேன். அன்று அம்மா தன் அறையிலிருந்து வெளியே வந்தபோது அவரிடம் சென்று, அம்மா நேற்றிரவு என்ன நடந்தது என்று கேட்டேன். அம்மா, இது நாள் வரை நீ கிருஷ்ண பக்தை என்று நினைத்தேன். ஆனால் நேற்று இரவு தேவியை உரத்த குரலில் அழைத்தாய் என்றார். நான் அம்மாவிடம் உண்மையில் என்ன நடந்தது, இந்த கனவுகள் உண்மையான ஆன்மீக அனுபவமா என்று கேட்டேன். அம்மா அதற்கு அதன் ஒரு பகுதி கனவும் மற்றொரு பகுதி ஆன்மீக அனுபவம் ஆகும். இது உண்மையான பக்தியின் ஆரம்பம். ஒரு மகானின் மூச்சுக்காற்று கூட மக்களின் ஆன்மீக அனுபவத்தை உண்டாக்க போதுமானது என்றார். எனவே இந்த அனுபவத்தின் என் பாகம் என்று கூற ஒன்றுமில்லை. அம்மாவின் சாநித்தியமே இந்த அனுபவத்தை எனக்கு தந்திருக்கிறது. ஆரம்ப காலத்தில் நான் அம்மாவுடன் இருந்த நாட்கள் ஆனந்தம் நிறைந்தவையாக இருந்தன. அப்பொழுது இரவு பகல் நீண்ட நேரம் அம்மா சமாதியில் மூழ்கியிருப்பார். நாங்கள் அவரை பார்த்தபடியே இருப்போம். அமைதியும் ஆனந்தமும் எங்கள் மீது பொழியும். அம்மா சமாதியில் மூழ்காத நேரங்களில் தன்னோடு இருப்பவரிடம் மிகுந்த அன்பு காட்டுவார். அன்பு அவருடைய உடலின் ஒவ்வொரு அணுவிலிருந்தும் ஒவ்வொரு மயிர்காலிலிருந்தும் வெளிப்படும். இது எங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டமான காலமாக இருந்தது. நீ எங்கே எங்கே என்று ஒளிவிடும் நட்சத்திரங்களே, நீங்கள் என்னம்மா